இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இறை இறக்கத்தின் செய்திக்காக பேராவரோடு காத்திருக்கின்ற தேவ ஜனமே, இந்த காலை பொழுதிலே உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளின் இறை இறக்கத்தின் செய்தி, நிதானமாக ஜெபி. ஜெபிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள். அல்லேலூயா. நிதானமாக ஜெபி, ஜெபிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள். ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை நம்மிடத்துல. ஏன்? நீ என்னோடு விண்ணகத்தில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தாய், விசுவாசத்தோடு ஜெபி. அது உன் வாழ்வில் நீ செய்யும் எல்லாவற்றையும் ஊடுருவட்டும். ஆமென். எல்லாவற்றையும் ஊடுருவட்டும். நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்யும்படி விட்டுவிட வேண்டும். ஆமென். நீ அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆமென். என் சிறு குழந்தையே, நீ வந்தமைக்காய் நன்றி. என்னோடு விண்ணகத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அது ஊடுருவட்டும். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்யும்படி நம்மை அவரிடத்தில் விட்டு கொடுக்கணும். அப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்படித்தான் இருக்கணும் கட்டளை. நீ என் சிறு குழந்தை, நீ வந்தமைக்காய் நன்றி. அல்லேலூயா. என் அன்பு குழந்தாய், நடக்கும் காரியங்களை பற்றி நீ பொறுமை இழந்து போகும்போது, நடக்கும் காரியங்களை பற்றி நீ பொறுமை இழந்து போகும்போது, எதை இழந்து போகிறோம்? பொறுமை. நடக்கும் காரியங்களை பற்றி நாம் எதை இழந்து போகிறோம்? பொறுமையை இழந்து போகும்போது நான் வருத்தம் அடைகிறேன் என்று சொல்கிற ஆவியானவர் சொல்கிற வார்த்தை பாருங்க. பொறுமை இழந்து போகும்பொழுது நான் வருத்தம் அடைகிறேன். ஒரு தாய் உன்னை பார்த்து நான் புன்னகைக்கிறேன். நிதானமாக ஜெபி. ஜெபிப்பதற்காக நேரம் எடுத்துக்கொள். என் சிறு குழந்தையே, நீ ஜெபிக்கும் பொழுது மகிழ்ச்சி உடையவளாய் இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். அல்லேலூயா. நீ அப்படித்தான் இருக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ச்சி உடையவளாய் இருக்க வேண்டும் என விரும்புகிறார். எனவே என்னை மகிழ்விப்பது பற்றி மட்டுமே நினைப்பாயாக. என்னை சந்தோஷப்படுறது பற்றி தான் உனக்கு நினைவு இருக்கணும். என்னை துக்கப்படுத்திட்டு உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. என்னை நீ சந்தோஷப்படுத்து. ஆவியானவர் சொல்ற வார்த்தை. என்னை நீ சந்தோஷப்படுத்தாம உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னை மகிழ்விப்பது பற்றி மட்டுமே நினைப்பாயாக. அப்படித்தான் இருக்க வேண்டும். நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்யும்படி என்னிடத்துல நீ விட்டுறணும். நான் இங்கே என்ன செய்கிறேன் என்பதை பற்றியே எப்பொழுதும் சிந்திக்காதே. நான் இங்கே என்ன செய்கிறேன் என்பதை பற்றி எப்பொழுதும் சிந்திக்காதே. நீ உண்மையாகவே என்னை அன்பு செய்ய விரும்பினால் இத்தகைய எந்த எண்ணங்களும் உன்னை தொல்லைப்படுத்த விடாதே. என்னை உண்மையாக நீ விரும்பினால், என்னை உண்மையாக அன்பு செய்ய விரும்பினால் இப்படிப்பட்ட எந்த எண்ணங்களும் உன்னை தொல்லைப்படுத்த விடாதே. நான் உன்னை அழைக்கிறேன். உன் ஆன்மாவை தொல்லைப்படுத்தும் அனைத்தையும் வெளியே தள்ளிவிட்டு என்னை உள்ளே அழைப்பாயாக. தொடக்கத்தில் ஆவியானவர் பேசினார். உனக்குள்ள இருக்கிற கோபம், வெறுப்பு, வைராக்கியம், பாவகரமான சிந்தனைகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வெளியே வீசிடு, வெளியே தள்ளிவிட்டு என்ன உள்ள அவருக்காக இருதயத்தை திறந்து கொடு என்று ஆவியானவர் பேசினார். அல்லேலூயா. அதான் இங்க இறை இறக்கத்தின் செய்தியில பேசுறாரு. உன் ஆன்மாவை தொல்லைப்படுத்தும் அனைத்தையும் வெளியே தள்ளிவிடு. உன் ஆன்மாவை தொல்லைப்படுத்தும் அனைத்தையும் வெளியே தள்ளிவிட்டு என்னை உள்ளே அழைப்பாயாக என்ற சிந்தனையோடு
திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபொழுது அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்கள் 1000 இல்லாத ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். சோர்ந்து போகாதே, புரிந்து கொண்டு வாழக்கூடிய வரத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. செய்யும் தவறை திருத்தும் போது பகைவராய் பார்ப்பது ஏனோ, செய்யும் குற்றத்தை மன்னிக்கும் போது ஏளனமாய் பார்ப்பது ஏனோ. கேள்விதனை கேட்கிறேன் பதில் தாருமே, கேள்விதனை கேட்கிறேன் பதில் தாருமே, கேள்விதனை கேட்கிறேன் பதில் தாருமே, கேள்விதனை கேட்கிறேன் பதில் தாருமே, என் இயேசு தெய்வமே, நான் புரிந்திட வரம் தாருமே. நலன்களாலே நீ நிறையும் பொழுது உன்னை நீ மறந்து போகிறாய். ஆசீர்வாதம் உன்னை வரும் பொழுது நீ மறந்து போகிறாய். நன்மைகள் உன்னை வந்து சேரும் பொழுது என்னை மறந்து விடுகிறாய். ஒரு வேதனை வந்தால் காரணம் உன்னால தான் எனக்கு இந்த வேதனை என்று சொல்லி அந்த ஒரு நிலை உனக்கு வருகிறது. அதை குறித்து மிக அழகான இந்த பாடல் வரிகள். நலன்களாலே நிறையும் போது உன்னை மறந்து போவதேனோ, வேதனை வந்தால் காரணம் நீ என்று சொல்லும் நிலை வருவது ஏனோ. நலன்களாலே நிறையும் போது உன்னை மறந்து போவதேனோ, ஒரு வேதனை வந்தால் காரணம் நீ என்று சொல்லும் நிலை வருவது ஏனோன்னு சொல்லி கண்ணீரோடு கேட்கிறேன் பதில் தாருமே, கண்ணீரோடு கேட்கிறேன் பதில் தாருமே, கண்ணீரோடு கேட்கிறேன் பதில் தாருமே, கண்ணீரோடு கேட்கிறேன் பதில் தாருமே, என் இயேசு தெய்வமே, புரிந்திட வரம் தாருமே. நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் நம் மீது பரிவு கொள்கிறார். 1000 ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்திருக்கிறாயா? மகனே மகளே, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுவோம், செபிப்போம், ஒருவர் மற்றவருக்காக செபிப்போம். இந்த நாள் முழுவதையும் உங்களை வழி நடத்தப் போவதற்காய் இயேசுவுக்கு நன்றி செல்லுவோம். இந்த பிள்ளைகளை ஆண்டவரை உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய இறைவார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவர். அநேக வார்த்தைகளை இந்த காலை பொழுதில் எங்களுக்கு தந்து எங்களை நீ நிரப்பியதற்காய் உமக்கு நன்றி. எங்களை நீ நிரப்பியதற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தப் போவதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பெறப்படுத்தும். இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. நிரப்பப் போவதற்காய் நன்றி, நிரப்பி கொண்டிருப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.